வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மிகவும் முக்கியமான தகவல். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும், குறிப்பாக நம்ம தாய்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இணையத்தில், நியூஸ் சேனலில், சோசியல் மீடியாவில்னு பார்த்தீங்கன்னா எங்கே திரும்பினாலும் இப்போ ஒரே ஒரு விஷயந்தான் தீயாக பரவிட்டுருக்கு. அது என்னன்னா, மகளிர் உரிமை தொகை இனிமேல் 1000 ரூபாய் கிடையாது, 2500 ரூபாயாக உயரப்போகுது அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி தான். யார் இதை கொடுக்க போகிறா, எப்படி கொடுக்க போகிறாங்க, இந்த 2500 ரூபாய் உரிமை தொகை திட்டம் அறிமுகப்படுத்தப்படுமா? ஆகஸ்ட் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இதற்கான மெகா அறிவிப்பு வரப்போகுதாம். ஒருவேளை இந்த திட்டம் வந்தாலோ அந்த பணம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் மாதம் மாதம் கரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வரணும்னா நீங்கள் இப்போவே இன்றைக்கே செய்ய வேண்டிய மிக முக்கியமான 3 விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் உங்களுக்கு உரிமை தொகை வராமல் போயிடும். இது பற்றிய முழு விவரங்களை பார்ப்பதற்கு முன்பு அனைத்து நண்பர்களும் விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் மற்றும் ஹைப்பர் பட்டனை கிளிக் செஞ்சிருங்க. அப்போதுதான் நான் தினமும் அப்லோட் செய்யப்படும் வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். மக்கள் அனைவரும் முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போது தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக தகுதியுள்ள கோடிக்கணக்கான பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அரசாங்கம் கொடுத்துட்டு வராங்க. இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது பல நடுத்தர குடும்பங்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. அவங்களோட சின்ன சின்ன தேவைகளை பூர்த்தி செய்ய இது ஒரு முக்கியமான தூணாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த சூழ்நிலையில தான் அரசியல் களத்தில் ஒரு புதிய புயல் வீச ஆரம்பிச்சிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் தனது வெற்றியை தொடர்ந்து புது புது மாற்றங்களும் மற்றும் மக்கள் பயனுறும் வகையில் புது புது அறிவிப்புகளையும் வெளியிட்டு வராரு. வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதற்கான அறிவிப்பு வெளியாகலாம் என மக்கள் பலரும் எதிர்பார்த்து காத்து கொண்டுள்ளனர். இந்த மகளிர் உரிமை தொகை உயர்வு இப்போ கொடுக்கிற 1000 ரூபாயை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்குவதற்கான சாத்திய கூறுகள் பற்றியும் இதற்கான திட்டமிடல் பற்றியும் விவாதங்கள் போயிட்டுருக்கு. மேலும் வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம்னு மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு நிலவுது. நீங்களே சொல்லுங்க, 1000 ரூபாய் குடும்பத்துக்கு இவ்வளோ உதவியாக இருக்கிறப்போ மாதம் 2500 ரூபாய் கிடைச்சா அது எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக தாய்மார்கள் மத்தியில் இது ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெறும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சரி, அரசியல் அறிவிப்புகள் 2500 ரூபாய் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த அறிவிப்புகள் உண்மையாக மாறுதோ இல்லையோ அது ரெண்டாவது. ஆனால் முதல் விஷயத்தை நம்ம யோசிக்கணும். அரசாங்கம் 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 2500 ரூபாய் கொடுத்தாலும் சரி, அந்த பணம் எப்படி நம்ம கைக்கு வருது? இங்கே தான் நிறைய பேர் கோட்டை விடுறாங்க. முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் பணம் கொடுக்கணும்னா ரேஷன் கடையில் போய் வரிசையில் நின்று வாங்குவோம். ஆனால் இப்போ எல்லாமே டிஜிட்டல் மயம். அதாவது டிபிடி அப்படின்னு சொல்கிற டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக பணம் வருது. நிறைய தாய்மார்கள் என்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி, எனக்கு ஆரம்பத்தில் 2 மாதம் 1000 ரூபாய் வந்துச்சு, ஆனால் இப்போ திடீர்னு வரல, என்ன காரணம்? காரணம் ரொம்ப சிம்பிள் மக்களே. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா விதிமுறைகள் இப்போது ரொம்ப கடுமையாக்கப்பட்டு இருக்குது. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் சின்னதாக ஒரு அப்டேட் இல்லைன்னாலும் கவர்மெண்ட் அனுப்புகிற பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வராது. அது அப்படியே டிரான்சாக்ஷன் ஃபெயில்ட் ஆகி திரும்பி போய்விடும். இதுக்காக நீங்கள் பேங்க்கு போய் மணிக்கணக்காக வரிசையில் நிற்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் 2 நிமிஷத்தில் உங்கள் மொபைல்லையே இந்த 3 விஷயங்களை நீங்கள் செக் பண்ணி அப்டேட் பண்ணினா போதும். இது என்னென்ன இப்போது ஒன்று ஒன்றா சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. பாயிண்ட் நம்பர் 1, அரசாங்கம் கொடுக்குற பணம் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக தான் வருது.
அதனால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் எண் இணைக்கப்பட்டு அது ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. பாயிண்ட் நம்பர் 2, இகேஒய்சி அப்டேட். அதாவது ரொம்ப நாளாக நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாமல் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் முடக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உடனே உங்கள் பேங்க் அப்ளிகேஷன் மூலமாகவோ இல்லை நெட் பேங்கிங் மூலமாகவோ இகேஒய்சி விவரங்களை புதுப்பிச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 3, ஆதாருடன் மொபைல் நம்பர் இணைப்பு. இது ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு பேங்க்கில் இருந்து வர எஸ்எம்எஸ் ஆகட்டும் இல்லை ஓடிபி ஆகட்டும், இது எல்லாமே சரியாக வரணும்னா நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் உங்கள் ஆதார் கூட லிங்க் ஆகி இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 3 விஷயங்களும் கரெக்டாக இருக்கான்னு எப்படி செக் பண்ணுறது? இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க. உங்கள் மொபைலில் இருக்கிற பேங்க் அப்ளிகேஷன் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ப்ரொஃபைலில் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா கேஒய்சி ஸ்டேட்டஸ் அல்லது ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் அக்கௌண்ட் பக்காவாக இருந்தால் அப்டேட்டட் அப்படின்னு க்ரீன் கலரில் டிக் மார்க் காட்டும். அப்படி காட்டுனுச்சுன்னா நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். அரசாங்கம் அனுப்புகிற பணம் எந்த தடையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்துடும். ஒருவேளை பெண்டிங்னு காட்டினா உடனே அங்கேயே ஓடிபி மூலமாக அப்டேட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். இந்த முக்கியமான தகவலை உங்களுக்கு மட்டும் வச்சுக்காம உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களுக்கும் குறிப்பாக தாய்மார்களுக்கு உடனே ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் செக் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், 2500 ரூபாய் உரிமை தொகை திட்டம் வந்தால் எப்படி இருக்கும்? உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள பல சூப்பரான அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நமது விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் மற்றும் ஹைப்பர் பட்டனை தட்டி விடுங்க. மீண்டும் ஒரு அருமையான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.